ஏன் எதிர் வீட்டு பொண்ணு பேரு அனகா, கண்ணுக்குள்ள வச்சிருக்க 10 பச்சி மொளகா, பின்னாடி நான் அலைஞ்சேனே இங்க பல தெருவா, ஷீல்ட தன் மீ இருந்தாலும் இருப்பா ரொம்ப அழகா. இது வந்து கஸ்தூரியா எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்துல வணக்கம். வணக்கம். கொஞ்சம் எக்கோ பண்ணுறது பரவாயில்ல. சரி, அப்போ என்ன பேர்? பிரணவன். பிரணவன். அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா? பிரணவன் என்ற பேருக்கு அர்த்தம் பிரணவ பொருள், அது மட்டும் தான் தெரியும். மற்றபடி அர்த்தம் தெரியல. தெரியாது, கேட்கல. இல்லை. சரி, நீங்கள் வந்து என்னவாக வேண்டிய ஆள்? என்னவாக வேண்டிய ஆளுண்டா எனக்கு புரியல. இல்லை, கால் நல்லா ஆடுது, டான்ஸர் ஆக வேண்டிய ஆளா? இல்லை இல்லை இல்லை, பாடுறீங்க. நான் வந்து என்னவாக வேண்டிய ஆளுண்டு அப்படி சொல்லலாது. பட் ஒரு எனக்கு பிடிச்ச விஷயங்களை என்னவோ அதை செய்ய. அதுதான் இந்த பிடிச்சது என்னன்னு. பிடிச்சது அது அப்படி. ஓகே, பிடிச்சதுன்னு சொன்னால் எனக்கு மியூசிக் பண்ண பிடிக்கும். மியூசிக், அதான் அந்த கால் எப்படி ஆடிட்டே இருக்கா? இல்லை இல்லை, ஆடு திடீர்னு வந்து கால் பண்ண. திடீர்னு தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து சரியா. அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் திடீர்னு நடக்கும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளாத உங்களோட கைதான் இருக்கு. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாட்டு ரிலீஸ் ஆயிட்டா? ரிலீஸ் ஆயிட்டு ஆயிட்டு. சரி, நாங்கள் அதை வாழ்த்திட்டு போவோம். அதை வாழ்த்தி உங்களை கொஞ்சம் ஊக்குவிச்சுட்டு போவோம். நன்றி. சரியா, நாங்கள் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் தருவோம். நன்றி. சரி, அதுக்காக தான் நான் வந்தது. முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லி அழகான ஒரு பூங்குத்து பிடிக்கும். நன்றி. சரி, வாழ்த்துக்கள். உங்களுடைய திறமைகள் வந்து ஒவ்வொன்றா வெளியே வரும் இல்லையா? அதுக்கான தருணங்கள் அமையும் பொழுது அதை கண்டிப்பாக நான் வாழ்த்தி ஆகணும். அதனால அழகான பூங்கத்து கொடுத்து வாழ்த்துக்கிறோம். நல்லா இருக்குது. வரவேற்கிறோம். நாங்கள் நல்லா இருக்குது. துறைக்கு நீங்கள் எப்போ வந்திருப்பீங்க, ஆனால் நான் உங்களை வரவேற்கிறேன். கொடுத்தவங்க உங்களை வரவேற்கிறாங்க. கொடுத்தவங்களும் உங்களை வரவேற்கிறாங்க, வெல்கம் பண்றாங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. சரியா? ஓகே, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. அதே மாதிரி இனிப்பான விஷயம் தானே எங்களோட லைஃப்ல சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும். அதனால நாங்கள் இனிப்போடு கொண்டாடுற மாதிரி பிடிக்கும். அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட். நம்ம ஸ்வீட் எடுத்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவோம். சரியா? உங்களுடைய அந்த காணொலி, இந்த பாடல் நிறைய இடங்களுக்கு போகணும், நல்ல ரீச் ஆகணும், மேலும் மேலும் உங்களோட வாய்ப்புகள் அதிகரிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். இதே மாதிரி பல ஸ்வீட் பாக்ஸ் தரணும். சரி, கொடுத்தவங்களை கேட்டு பார்ப்போம், தொடர்ந்து குடிப்பீங்கன்னு கேட்டு பார்ப்போம். ரைட். அதே மாதிரி இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரியா? என்னன்னு தெரியுமா? கெஸ் பண்ண இயலுமா? என்ன வருது? சம்திங் லைக் வாட்ச். மணி கூட இருக்கும். நேரம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நேரம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க. ஓகே, வச்சுட்டு பாருங்க. வாட்ச். சரியா? கேஷியா கொஞ்சம் பிராண்டட் வாட்சாக கொடுத்துருக்காங்க. என்ன ஞாபகத்தாக இருக்கணும், ஆனால் பாதிக்கவும் வேணும், கொஞ்சம் பிராண்டடாக இருக்கணுன்றதுக்காக நல்லதாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்க. பிடிச்சிருக்கா? இது உங்களுடைய இந்த முயற்சியை கொண்டாடுவாங்க. சரி, வெற்றின்னு சொல்லலாம். எல்லா வெற்றின்றது எப்பயுமே எங்களுக்கு தேவைப்படும் முயற்சி. வெற்றின்றது எப்போ நாங்கள் திருப்தி பெறோமோ, இது இனஃப் என்று தோணுதோ அதான் வெற்றின்னு தோணும். அப்படிதான். அதனால என்னுடைய பக்கம் சார்பாக நான் கதைக்கிறேன். சரி. அதனால இன்னும் உங்களோட நிறைய பாடல்கள் வெளிவரணும், அதுக்கான முயற்சிகள் நீங்கள் கொண்டு வாழ்த்துறோம். சரியா? ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ என்ன பிளான்? என்ன பிளான் இருக்கு? இனியாதான் இந்த டைமை வச்சு சொல்கிறேன்டா. நான் இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பாடல்களை ரிலீஸ் பண்ணாமல். எத்தனை வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு? ஒரு 6 years. ஸோ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீ தொடர்ந்து அடுத்தடுத்த மந்த்ஸ் ஒரு பாட்டாக ரிலீஸ் பண்ணி. சரி, இப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல். ஏன் எதிர் வீட்டு பொண்ணு பேரு அனகா, கண்ணுக்குள்ள வச்சிருக்க 10 பச்சி மொளகா, பின்னாடி நான் அலைஞ்சேனே இங்க பல தெருவா, ஷீல்ட தன் மீ இருந்தாலும் இருப்பா ரொம்ப அழகா. நான் போன அவ வீட்டுக்கு கைங்க ஃபுல்லா பெடிகிரி, தேவையில்லை டிகிரி, மைண்டு ஃபுல்லா மெமரி, நாகர் கதவு ஸ்மெல் லைக் அ ஃபோக்ரே, இதுக்கெல்லாம் காரணம் மை ப்ரோ சைட் வாட், அவ உன்னை தாண்டா பாக்குறே. சூப்பர், நைஸ், நல்லா இருக்கு. ஏன் இது இவ்வளோ வெளிக்கொண்டு இவ்வளவு காலமும் வெளிக்கொண்டு வர இல்லைன்னா எனக்கு இவ்வளவு காலம் நல்லா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்க பாட்டு கேட்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கேட்க டைம் இருக்கு. மேபி நீங்க என்ன பார்த்துக்க மாட்டீங்க. சரியா? ஆனா இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனா அந்த பாடம் நல்லா கேட்க நல்லா இருக்கு. மக்கச்சிங்களே லிங்க் ஆல்ரெடி
சரியா? அதனால ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் நீங்க இந்த மாதிரி நிறைய பாடல் பாடணும். ஏன்னா பொதுவாக அந்த பாடல் பிடிக்கும். சரி, சில வளர்ந்து இப்போ பொடியெல்லாம் எங்கெங்க போயிருக்கிறான். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வாழ்த்துறோம். சரி, இப்போ இவெல்லாம் கொடுத்தாச்சு, வாழ்த்தியாச்சு, நல்லா பாடுறீங்க, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்க. யார் அனுப்பிடுன்னு சொல்லல, போச்சில பேர் இருக்காது. இது வந்து கஸ்தூரியா ரோட் ஜெஃப்னான் இருக்குது. அடே, யாழ்ப்பாணத்துல வந்தா அப்படிதான். யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்குண்டா. எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்துல இருந்து எனக்கு கிஃப்ட் அனுப்புறேன்னு சொன்னா அது நதியாக்கா தான். நதியாக்கான்றது யாரு? நதியாக்கான்றது இந்த பாட்டோட ப்ரொடியூசர். ஓ, சோங்களோட ப்ரொடியூசர் யாழ்ப்பாணமா? அவங்க யாழ்ப்பாணம் தான், பட் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. வெளிநாட்டுல நிக்கிறவங்க. எங்களை நீ யாழ்ப்பாணம் என்ன விலங்கில் எப்படி நீங்க அவளை சூஸ் பண்ணுவே? சம்திங் லைக் யாழ்ப்பாணத்துல வேண்டி இதை பார்சல்ல பிஞ்ச கொடுத்து நான் தாண்டா வாங்கிட்டு வரலாம். யாழ்ப்பாணம் தாண்டா. நீங்க யாழ்ப்பாணம் தான் ஓட்டு அங்க இருந்தா வாரேன் அப்படின்னு சொன்னா வாத யாழ்ப்பாணத்துல இருந்து அவங்க அனுப்பி பண்றீங்க அந்த விலங்கு. அவங்க தான் இந்த சுத்தி பழைக்கிறதெல்லாம் இங்க வளைக்கல. இல்ல உங்களோட கெஸ்டிங்க பார்த்தா அவாதான் இல்ல அவாதான் ப்ரோ. அவா இல்லை, கொடுத்தது முதல்ல ஒரு கேளே இல்ல, ஒரு போய். கேளே இல்ல, போயா? ஷுவரா? கன்ஃபியூஸ் பண்ண கூட. உன் மேல சத்தியமாடா. அப்படி போயின்னு சொன்னா ஜெஃப்னால இருந்து ஜப்னான். நான் ஜப்னான்னா ஜப்னானது கொடுக்க அவசியம் இல்ல. வேற எங்கேயா இருந்தாலும் எங்களை ஓட பண்ணிக்கலாம். ரைட் இல்லையா? ரெண்டு ஒன்று அப்படின்னு சொன்னா நீங்க ஒருத்தர் இல்ல அப்படி பாத்தீங்களா? டேய் இல்ல இல்ல, அக்கா தான் அப்படின்னா கொடுத்துருப்பா. அக்காவா? கன்ஃபார்ம், ஷூர் ஷூர். ஆனா கொடுத்தது போய்ன்ற நீ அக்கான்ற. அக்கா ஒரு போய்ட்ட சொல்லி கொடுத்து. ஐயோ, கிரிஞ்ச் பண்றாடா. இல்ல சீரியஸா போய் தான். போய் தான். ஸ்ரீலங்கால இருக்கவங்க தானே? இல்ல, ஓ ஸ்ரீலங்கால இருந்தாங்க. ஸ்ரீலங்கால தான் இருந்தாங்க. இப்ப அப்படின்னு சொன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ரொஷான்னு சொல்லி. ரொஷான் எந்த இடம்? ஜெர்மன்ல இருக்கான். ரொஷான் தான் இந்த மாதிரி எங்களை அனுப்பில்ல. ஓகே, அவனும் அனுப்பல அப்படின்னு சொன்னா வேற குழப்பமா இருக்கா? சரி, ரொம்ப குழப்பம். உனக்கு வேர்க்கு அடி சுத்துது. சரியா? வேர்க்குது. உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதா இருக்குது வந்து நதியாக்கா. ஆனா அது நேம் என்ன? நதியா ஞான பிரகாசம். ஞானம் ப்ரொடெக்ஷன். நதியா இல்ல, ஞானம் ப்ரொடெக்ஷன். ப்ரொடியூசர் இப்ப போயின்னு சொன்னீங்களே. ஞானம்ன்றது அப்பா. ஓ, அப்பா தான் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க தான் இல்லையா, ஞானம் தான் எல்லாமே ஞானம். அப்பா ஞானம். சரியா? அப்ப நதியாக்கா தான். நான் கரெக்ட்டா தான சொல்லிருக்கேன். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணதா அவள நீ சேர சொன்னா நான் என்ன அப்படினா நீ முதல்ல சொல்லிருந்தா நான் நடிச்சிருப்பேன். அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடிப்பு தேவையில்லை, கொஞ்சம் ரியலா வரணும். நான் ஃபர்ஸ்டா சொன்னது கரெக்ட்டா நீ கெஸ் பண்ண சரிதான். சரி, அவாக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பாடகர்கள் அந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிக்கிறது வழக்கம். அவன் நிறைய பேர் ஊக்குவிச்சிருக்கா, எனக்கும் பர்சனலா தெரியும். பட் இந்த பாட்டு நான் இருக்கணும் இல்லையோ, அக்கா இருந்ததால தான் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அவுட் ஆனது. இந்த பாட்டுக்கு நான் ஒரு 20% தான் என்னோட எஃபெக்ட் கொடுத்தேன்டா. அதில் 20% தான் இந்த பாட்டோட மியூசிக் லிரிக்ஸ் அதுகள் இருந்தாலும், மீதி இந்த பாட்டோட ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து 80% இந்த பாட்டுக்கு ஒர்க் பண்ணது அக்கா தான். ஸோ இந்த பாட்டோட கிரெடிட்ஸ் என்னை விட அக்காவை தான் போய் சேரும். ஸோ அதையும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவள் ஊக்குவிக்கிற வழக்கம், சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவாக்கு ஒத்துழைப்பு இருக்கணும். கட்டாயம். சட்டாப்பிடாண்டு வளர்ந்தானு ஒரு நோர் இல்லை. ஆனால் எங்களுக்கும் ஆசைடா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விளங்குது. ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வெளிவரும், நிறைய திறமைகளோடு இருக்காங்க. ஆனால் வெளிவார அதான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அவங்க பயப்படுறாங்க மற்ற இந்தியன் மியூசிக்கை மட்டும் பார்த்து அதே லெவலுக்கு பண்ணணும்னு. அதை தாண்டி இப்படி அக்கா மாதிரி ஆக்களும் சப்போர்ட் பண்ணிக்க அவங்க கட்டாயம் வளருவாங்க. ஸோ அதே மாதிரி நான் ஒரு விட்ட மிஸ்டேக்கும் இருக்குது. நல்லதாக பெஸ்ட்டாகவே பண்ணணும். இருக்கிற வளங்களை வச்சு செஞ்சிட்ருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக. முதல் மியூசிக்கில் தேவையில்லை, முதல்ல உங்களோட வாய்ஸ் தான் முக்கியம். அந்த வாய்ஸை நீங்கள் வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா அது பிறகு இப்போ மெல்ல மெல்ல ஓன் ஆயிட்டான். சரி, அதனால் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. சரியா? மென்மேலும் மழை வாழ்த்துறோம். தேங்க்யூ. சரியா? அப்போ என்ன சொல்ல போகிறீங்க நதியாக்காக்கு? ஞானத்துக்கு ஞானம் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சிருக்கிற நதியாக்காக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை. ஏண்டா நிறைய பேர் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையும் தெரியும். இந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months-ஆக நாங்கள் இந்த பாட்டுக்கு நானும் அக்காவும் தான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்த பாட்டோட ஒர்க்கில் எல்லாமே செஞ்சுனாங்க. ஸோ இந்த பாட்டு இப்போ இந்த பாட்டோட வெற்றி வந்து அக்காட ஒர்க்கில் தான் இந்த பாட்டு வெற்றின்னு சொன்னால் ஒன்று வந்தால் அது அவளோட ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்குது. சரி, சூப்பர். அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து இந்த தந்தவங்களுக்கு தேங்க்யூ. சரி, ஓகே.